அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. 2026 குரூப் 1 எக்ஸாமுக்கான அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் போன்ற 26 காலி பணியிடங்கள் தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 26 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் தான் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மேபி இது ஷார்ட் ஃபால், பேக்லாக் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிமினரி எக்ஸாமில் 1:20 அப்படின்ற ரேஷியோவில் தான் நமக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தம் இந்த 26 வச்சாலுமே 520 பேரை செலக்ட் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாமுக்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டை மட்டும் விடாமல் கண்டினியூஸாக படிங்க, வெற்றி உங்களுடையது. ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 6ஆம் தேதி 2026 நடைபெறுது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 29 ஜூலை 2026. ஸோ முக்கியமான டேட்ஸ் பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தது 23 ஜூன் 2026. ஸோ விண்ணப்ப தொடக்க தேதி, ஸோ எப்போ இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 29 ஜூலை 2026. ஸோ இதில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னாக்க 2 ஆகஸ்ட் 2026 4 ஆகஸ்ட் 2026 வரை திருத்தம் செஞ்சுக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்றது செப்டம்பர் 6, 2026 நடைபெற போகுது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்துக்கிட்டாக்க டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியலான வெப்சைட்டான www.tnpsc.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கான அமௌண்ட் 150. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா இது தேவையில்லை. ஸோ இது போக ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் சலுகைகள் இருக்குது. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு இந்த அமௌண்ட்லேருந்து கட்டண விலக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையான தகுதி மற்றும் காலி பணியிடங்களை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், மொத்த காலி பணியிடங்கள் 26 அப்படின்னு. துணை ஆட்சியர் மற்றும் உதவி ஆணையர் போன்ற பல்வேறு வகையான பதவிகள். ஸோ டிஎஸ்பி அப்படின்றது கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை, மேபி லேட்டராக அவங்க ஆட் பண்ணலாம். வயது வரம்பு பார்த்துக்கிட்டாக்க குறைந்தபட்ச வயது 21. ஸோ அதிகபட்ச வயது ஓசி பிரிவினருக்கு 34 வயது. இதே ரிசர்வேஷன் பீப்புளுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒன்று கல்வி தகுதி. ஸோ ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ 3 கட்டமாக இந்த தேர்வு நடக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா எப்போவுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். நம்ம குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்ஸ் மாதிரி தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததான் மெயின் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது நம்ம கொஷினுக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இன்டர்வியூ. இந்த மாதிரி 3 கட்டமாக தேர்வு நடக்கும். ஸோ மேலும் இந்த நோட்டிஃபிகேஷன் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.